பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நீதிமொழியில் 21வது அதிகாரத்தை வாசித்தேன். அதில் ஒரு வசனம் எனக்கு மனசு ரொம்ப தொட்டுச்சு. சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாதனால் அவன் ஆசை அவனை கொல்லும், அவன் நாள்தோறும் ஆவுடன் இச்சிக்கிறான். இது மாதிரி சோம்பேறியை பற்றி வசனங்கள் நிறையா இருக்குது. ஆனால் இந்த வசனம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதிக்காம, கைகள் அப்படியே என்ன பண்ணும், வேலை செய்கிறதுக்கு சம்மதிக்கவே சம்மதிக்காதுன்னு போட்டுருக்கு. ஆமாங்க. அவன் ஆசை அவனை கொல்லும், அவன் நாள்தோறும் அவனுடன் செய்யும். ஆசை அதிகமாக இருக்கும், ஆனால் கைகள் வேலை செய்ய சம்மதிக்காது. விருப்பங்கள் அதிகமாக இருக்கும், டிசையர் அதிகமாக இருக்கும், ஆனால் கைகள் வேலை செய்ய சம்மதிக்காது, ஒத்துக்காது. நமக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிக்கும் போது சுறுசுறுப்பு உள்ளவனுடைய கைகளோ செல்வத்தை உண்டாக்குன்னு பைபிளில் போட்டிருக்கு. ஜாக்கிரதைகளுடைய நினைவுகள் செல்வத்திற்குன்னு போட்டிருக்கு. அதனால் சுறுசுறுப்பாக இருப்போம், சோம்பேறித்தனத்தை முறியெடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பார்.